ஃபர்ஸ்ட் நம்ம பையர் அண்ட் செல்லர் இவங்க ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பையர்னா யாரு, செல்லர்னா யார் அப்படிங்கிற அடிப்படை நமக்கு தெரியும். ரொம்ப பேசிக் தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பையர் அப்படிங்கிறவங்க என்னன்னா இன்சூரன்ஸ் போடுறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைக் வாங்குறீங்க நீங்க, அது ஒரு 1,50,000 2,00,000 ரூபாய் வரும். இப்போ அந்த பைக்குக்கு வந்து நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் 2,000 3,000 புதுசாக வாங்கும் போது போடுவீங்க இல்லைங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை பைக்குக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது உங்க பாதுகாப்புக்காக நீங்க 2,000 3,000 கொடுத்து ஒரு இன்சூரன்ஸ் பை பண்ணி வச்சுக்கிறீங்க, ஒரு ப்ரீமியம் பே பண்ணி. இதுவே உங்களுக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது அன்லிமிட். லைக் வந்து 2,000 கொடுக்குறீங்க, 10,000 இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம், 50 இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து ஹோல் பைக் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம மொத்த பைக்கை என்ன பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் மூலியமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து பையருக்கான மேக்ஸிமம் ரிஸ்க் அந்த 2,000 3,000 தான். இன்சூரன்ஸ் பை பண்றவங்களுக்கு சொல்றேன் நான். இதுவே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான ரிஸ்க் எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி தான் செல்லர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா நீங்க ஆப்ஷன் பையர், சரிங்களா? இதுவே இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படிங்கிறது அன்லிமிட்டட். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ஒருத்தருட்ட மட்டும் காசு வாங்கியிருக்க மாட்டாங்க. இனி 100 பைக்குக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, லைக் வந்து ஒவ்வொருத்தரும் 2,000 3,000 அப்படின்னு வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. லட்சக்கணக்கான பைக் கூட கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படிங்கிறது அன்லிமிட்டடா இருக்கலாம். ஏன்னா ஒரே சமயங்கள் நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டா அவங்களுக்கு பிசினஸ் லாஸ் வரும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இங்க அதாவது இன்சூரன்ஸ் பையர் வந்து ப்ராஃபிட் பண்றாங்களா, ஆர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கா அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான். எல்லாருமே வந்து கிளைம் பண்ண போறது கிடையாது. 100ல 1 பைக்கோ 2 பைக்கோ தான் கிளைம் ஆகும். அது வந்து என்னது, உங்களுக்கு அந்த அளவு பொறுத்து இருக்கு. மேபி ஃபுல் கவர் போறாங்களா, ஆர் வந்து சின்னதாக கவர் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. கரெக்டா? அதனால ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா, இல்ல இன்சூரன்ஸ் பையர்ஸா அப்படின்னா, இன்சூரன்ஸ் போடுறவங்களா அப்படின்னா அங்க இன்சூரன்ஸ் கம்பெனி தான். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.